ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம். செழிப்பான ஒரு புல்வெளியில் ஆடுகள்லாம் மேய்ஞ்சு கொண்டு இருந்துச்சு. அவற்றை மேய்த்து கொண்டு வந்தவன் மரத்தடியில் உட்காந்து கண் மூடி புல்லாங்குழல் வாசித்து கொண்டு இருந்தான். புல்வெளியில் சுற்றி வேலி போடப்பட்டிருந்துச்சு. அதன் அருகே ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்துச்சு. வேலிக்கு வெளிப்பக்கம் இருந்த ஓநாய் ஒன்று ஆட்டுக்குட்டியை பார்த்துச்சு. வேலிக்குள் முகத்தை நுழைத்து கொண்டு ஓநாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செஞ்சிச்சு. அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. ஓநாயும், நண்பா நண்பா, இங்கே இலசான புல் கிடைக்குமான்னு பார்க்குறேன். இளம்புல் என்றால் எனக்கு ரொம்ப பிரியம். அதை தின்று ஜில்லுன்னு தண்ணி குடித்தோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும். உங்களுக்கெல்லாம் அந்த யோகம் கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னிச்சு. அப்படியா, நீ புல்லா சாப்பிடுவா? நீ மாம்சத்தெல்லாம் சாப்பிடுவா அப்படின்னு எங்கள் அம்மா அப்பாவும் சொன்னாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டுச்சு இந்த ஆட்டுக்குட்டி. சே, அதெல்லாம் சுத்த போய் அப்படின்னு சொன்னது ஓநாய். அப்படின்னா இரு, நான் வெளியே வந்து மலையின் அந்த பக்கம் இளம்புல் இருக்கும் இடத்த காட்டுறேன். நாம் 2 பேரும் போய் அதை சாப்பிட்டு விட்டு ஃப்ரெண்ட்ஸை ஜாலியாக சுற்றலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டுக்குட்டி வேலி இடுக்கின் வழியாக நுழைந்துச்சு. ஓநாயின் பக்கம் போச்சு. உடனே ஓநாய் அதன் மீது பாய்ஞ்சு அதை கொன்று தின்னுருச்சு. இந்த ஆட்டுக்குட்டிக்கு தானாக தெரியவில்லை. அது போகட்டும், பரவாயில்லை. அனுபவம் நிறைந்த அம்மா அப்பா பேச்சை கேட்டிருந்தால் மதிப்பு வாய்ந்த தன் உயிரை இழந்திருக்காதல்லவா? ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.